சொல்வதெல்லாம் உண்மை. அந்த பொண்ணோட ஸ்டே பண்ணிருக்கியா ரூம்ல? கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் முடிச்சிடுறீங்க. இப்படி பண்ணாதான் அவனை வளைக்க முடியும் தான் நீ திட்டம் போட்டு உள்ள கரெக்ட் தானே உங்க சொல்றது? நல்லா இருக்கு. எங்க இருந்தாலும் எவ்வளவு கட்டினாலும் நல்லா தான் நல்லா இருக்கு. உங்க பேருமா? சாந்திமா. சாந்தி. எங்கேருந்து வரீங்க? நான் செஞ்சி பட்டி நகரில் இருக்கேன். நான் முன்னாடியே அவ்வளோ 3 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வெளியில் 2 பொண்ணுங்க வெளியில் போனால் கொஞ்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சுங்க. அதனால நாங்கள் ரூம் எடுத்து ஒரு 4 பொண்ணுங்க தங்கியிருந்தோம் வெளியில். அதுக்கப்புறமா அங்கே இவங்க எங்கேயும் வேலை கிடையாது. அதால் நாங்கள் நிறைய இடத்த வேலை தேடி எனக்கு டைலர் வேலைன்னா ரொம்ப பிடிக்கும். அதால் வந்து டைலரிங்கில் வந்து இவங்க கடையில் தான் வந்து சேர்ந்தேன். இவங்க கடையில் வந்து சேர்ந்தேன். 10,500 சேல்ரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆரம்பத்தில். அதுக்கப்புறமா இவங்க வந்து சேல்ரியே கொடுக்குறதே கிடையாது. 2 மாதமாக சேல்ரி கொடுக்காம இருந்ததால் வீட்டு வாடகை வந்து கட்டவே முடியல. அப்புறம் அதுங்களே பிரச்சனை பண்ணி நீ வீட்டை விட்டு காலி பண்ணுடி அப்படின்னு சொல்லிடுச்சுங்க. அப்புறம் இவங்க ஒரு ரூமை பார்த்தாங்க. ரூமை பார்த்து தங்க வச்சாங்க. அந்த ரூம். அவர் பேர் என்னது? அவங்க மணி. அவங்க அங்கே வேலை செய்கிறாங்களா? அவங்க கடை தான் மேம். இந்த மணி எப்படி உங்களுக்கு தெரியும்? மணியோட அப்பா வந்து ஓனர் மேம். மணி நான் வந்து லவ் பண்ணுறவங்க வந்து மணி அவங்க தான். ஆனால் முதல்ல அவங்க தான் பேசினாங்க. எல்லாமே சொன்னதெல்லாம் அவங்க தான். பையனுக்கு வயசு என்ன? மணிக்கு வயசு என்ன? 24. என்ன பண்ணியிருக்காரு மணி? அவரும் டைலர் தான். அந்த கடையிலே வேலை செய்கிறாரா? ஆமாம். அவரை சேர்த்து தான் 3 பேர் சொல்கிறியா? இல்லை, டைலர் மட்டும் 3 பேர் இருந்தாங்க. சரி, இப்போ இந்த பையனோட எப்படி பழக்கம் ஆச்சு உனக்கு? அந்த பையன் வந்து நாங்கள் தனியாக இருக்கும்போது அடிக்கடி வருவாங்க மேம். அவங்கள தான் பேசுவாங்க. மாஸ்டர் வந்து முன்ன ரொம்ப என்னை விட உன்னை தான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு, உன்னை புகழ்ந்து நல்லாவே பேசுகிறாரு, அவங்க ஏற்றுப்பாங்க, கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னது அப்படியே நீ கொஞ்ச நாள் விட்டு நீ ஏமாற்றிட்டு போனால் என் கூட இருக்கிறவங்களே உன்னை சாவ வச்சுருவாங்க, அண்ணெல்லாம் இருக்காங்க சாவ வச்சுருவாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் விட்டு. ஆனால் நானும் உண்மையாக பேசினேன் மேம். 2 பேரும் பேசிகிட்டு இருந்தால் வெளியிலாம் இட்டுன்னு போவாங்க. அப்புறமா வீட்டில் வந்து தங்குவாரா? வீட்டில் இல்லை மேம். ஃபஸ்ட்டு 2 தடவை வந்து கேட் எகிரி குச்சி வந்தபோது அந்த ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டு ஹவுஸ் ஓனர் பார்த்துட்டாங்க. சாவி வந்து நம்ம உள்ளே பூட்டி உள்ளே தான் வச்சுக்கணும். அப்போ வந்து அவங்க வந்து குரல் கொடுத்தப்போ நான் வெளியில் வந்து கேட்டெல்லாம் திறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த கேட் எகிரி குச்சி போது கையில் சரியான அடிபட்டுச்சு. அங்கே போய் வீட்டில் போயிட்டு சிஸ்ஸர் பட்டுச்சு. அன்றைக்கி நின்றுட்டேன் மேம். அந்த கேட் எகிரி குச்சி வந்த அன்றைக்கி நான் காலையில் போவே இல்லை. இப்போ ஸ்ட்ரைட்டாக போய் ஹாஸ்டலாண்ட மேனேஜர் பக்கத்துக்காக நான் போய் உட்காந்துட்டேன். நான் அங்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஹாஸ்டல்? ஹாஸ்டலுக்கு போகிறதுக்கு தான் மேம் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட போய் உங்கள் பையனா இவ்வளோ தடவை பார்த்து உங்கள் பையனா கேட் எகிரி குச்சி வந்தால் நான் எப்படி மேம் அவங்கக்கிட்ட போய் சொல்ல முடியும்? நான் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு விட்டு போகிற சொல்லிவிட்டு அவர் தான் அந்த பையனை வேணாம் விட்டுரு அப்படின்னு சொல்லும் போது கூட அவர் வேணாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இட்டுன்னு போனாங்க. திரும்பவும் யார் இட்டுட்டு போனாங்க? அந்த மணி தான். அவங்க அப்பா தான் சொன்னார், விட்டுருண்ணா இல்லை இட்டுன்னு வந்துரு, அந்த பொண்ணை விடாத, இட்டுன்னு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்புறம் அவங்க அப்பாவுக்கு தெரியுமா லவ் பண்ணாரு? தெரியும் மேம். அவர் இங்கே வேலை செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சு சும்மா ரொம்ப நல்லா நடிச்சுட்டே இருந்தார் மேம். தெரியாத மாதிரி நடிச்சுட்டே இருந்தார். அந்த பையன் வந்து சொல்லுவான், என்னை வீட்டில் கேட்குறாங்க, ஆனால் சும்மா ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபோட்டோலாம் 2 பேரும் ஃபோட்டோ ஒன்றா இருந்ததெல்லாம் பார்த்தாங்க மேம். பார்த்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி விட்டுட்டு போனால் அந்த வேலைலாம் பார்க்க முடியாது, அதுக்கெல்லாம் அதிகமாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் அந்த பையன் அடிக்கடி சொல்லுவான், நீ அடிமையாக தான் போக போகிற, அவர் உன்னை அடிமையாக நடத்தின்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அடிக்கடி. இப்போ உனக்கு என்ன, அவர் உன்னை பயன்படுத்திக்கிட்டாருன்னு நினைக்கிறியா? ஆமாம் மேம். அந்த 29ஆம் தேதி வந்து அவங்க அக்கா எல்லாம் வந்தாங்க மேம். நாங்கள் வெளியில் போயிட்டு 2 பேரும். நானும் வேலையை விட்டு நின்றுட்டேன். அந்த பையன் சொன்னால் வீடெல்லாம் பார்த்தாச்சு, இவங்க இப்படியே தான் உன்னை ஏமாத்தின்னு இருப்பாங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் நாங்கள் 2 பேருமே ஒரு கடையில் வேலை செஞ்சோம். வேலை செஞ்சு அந்த பையன் சைதாப்பேட்டைக்கு போயிடுவான், நான் வீட்டுக்கு வந்துடுவேன். அதேமாரி ஒரு 3 நாள் வேலை. சைதாப்பேட்டில் என்னது? சைதாப்பேட்டில் அவன் தங்குவான் மேம். நான் வந்து தனியாக வீடு எடுத்து தங்கினானா? ஒரு அண்ணா வீட்டில் போய் தங்குவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க தங்குவாங்க. நான் மட்டும் கட்டி நகரில் தங்கிட்டு இருந்தேனே. நைட்டில் அவன் அப்படி போய்டுவான், நான் கடையிலேருந்து நேராக வீட்டுக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறமா அவங்க அக்கா மாமா யாரோ வந்து நான் காலையில் நின்றுட்டு இருந்தேன் வெளியே, நீ கொஞ்சம் உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க எல்லாமே வந்து உள்ளே வந்து கதவு சாத்திட்டாங்க. எதுவும் ஹாஸ்டலில்? என் வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே வந்து கதவு சாத்திட்டு, நாங்கள்லாம் கேவலப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சி வந்து உங்ககிட்ட வந்து இவ்வளோ பொறுமையாக பேசின்னு இருக்கோம். நான் மட்டும் எதுவுமே பேசலை, கம்முன்னு எழுதுனே கம்முனே உட்காந்துருந்தேன். அவங்க சித்தப்பா ஒரு மாதிரியாக திட்டினாரு, இதெல்லாம் ஒரு பழப்பா அப்படி சொல்லிட்டு கேவலமாக திட்டினாரு.
அதுக்கப்புறமா அவங்க பேசிட்டு ஒரு வருஷம் இரு, இல்லை 1.5 வருஷம் நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொல்லிட்டு உள்ளே போயிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பொண்ணு எல்லாம் நல்லா இல்லைடா, அதுங்க வசதி இல்லை, கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, நீ கல்யாணம் பண்ணிட்டாக்கா சொத்தெல்லாம் கிடையாது. என்கிட்ட சொன்னாங்க, அவன் சுத்தமாக அவன் சரியில்லை, அந்த பையன் அவன் சம்பாதிக்க மாட்டான், எங்களுக்கு ஏகப்பட்ட கடன் இருக்குது, அவனை போய் நீ அவங்ககிட்ட போய் பேசியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அவங்க சொன்னாங்க. அங்கே உள்ளே போய் எல்லாமே நாங்கள் சும்மா தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணியெல்லாம் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அந்த பையன் உடனே ஃபோன் பண்ணி வெளியில் போயிட்டு ஃபோன் பண்ணி, நான் அன்றைக்கும் வெளியில் போகிறதுக்கு தான் மேம் இருந்தேன். இந்த பையன் சொன்னது வந்து, இந்த 2000 ரூபாய் வீட்டை விட்டுறாத, நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டில் தான் இருப்பேன், நம்ம 2 பேரும் சிம்பிளாக நம்ம 2 பேரும் நல்ல வேலை தானே செய்கிறோம், நம்ம இந்த வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் கூட வீடு பார்க்கலாம். வீடு எவ்வளோ நாள் ஆச்சு இது நடந்து? இப்போ மேம் 29ஆம் தேதி நடந்தது மேம். அப்புறம் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க போன உடனே இந்த பையன் போய் வெளியில் போய் பிசிஓலேருந்து ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணி, நீ வெளியில் வா, உனக்கு வேலை மட்டும் நான் தேடி விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா போயிட்டு ஒரு அண்ணங்கிட்ட மட்டும் விட்டுட்டு போயிட்டான். அப்புறம் அவர் இட்டுன்னு போய் வேலைக்கு டைலர் வேலையில் தான் சேர்த்தாரு. நான் அங்கேயே வேலை பார்த்துருந்தேன். நைட் ஆனால் கரெக்டாக சொல்லுவான், மேம் காலைல கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் அவங்க அப்பா என்ன சொல்கிறாராம், ஏதோ பழம் வந்துடுச்சுன்னு வந்து வச்சுருக்காங்க எங்கள் வீட்டில், உன் ஃபோட்டோ மட்டும் இருந்ததுன்னா இன்றைக்கே வந்து நீ நானும் பேசாத அளவுக்கு பிரிச்சுக்கிறதுக்காக செஞ்சு எடுத்துன்னு வந்து வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அவங்களாம் நம்பாத, 1 வருஷம் இல்லை, நீ எத்தனை வருஷம் வெயிட் பண்ணாலும் அவங்களாம் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ என்ன முடிவில் இருக்கீங்க? மேம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் மேம். அவர் என்ன சொல்கிறாரு? அவங்க கல்யாணம் நேற்று கூட நாங்கள் வந்த பிறகு கூட பேசினாங்க மேம். சரி, இப்போ இங்கே வந்திருக்கிறது நாங்கள் என்னம்மா செய்யணும் உங்களுக்கு? கல்யாணம் பண்ணி வைங்க மேம். அதுக்கு தான் வந்தியா? உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? எங்கள் வீட்டில் அப்பா அம்மா 3 அக்காலாம் இருக்காங்க மேம். அக்காக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சா? எல்லோரும் கல்யாணம் ஆயிடுச்சு. உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லியா நீ இது? சொல்லலை மேம். ஏன்? இல்லை மேம், நம்பி அனுப்புனாங்க. நான் ஏதோ தெரியாமல் தான் மேம் தப்பு பண்ணேன், தெரிஞ்செல்லாம் நான் எதுவும் பண்ணலை மேம். என் மேலே அவங்க ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கோங்க. லவ் பண்ண தப்புன்னு நினைக்கிறியா? ஆமாம் மேம். உங்கள் அம்மா அப்பா கேட்க மாட்டாங்களா அவன் அவங்க சம்பளம் யாரும் என்னன்னு? பேசுறதில்ல மேம், சம்பளம் கொடுக்குறதில்ல சொல்லி பேசுறது கிடையாது. அப்போ வீட்டில் ஏதோ பிரச்சனை அப்படின்னாலாம் இல்லை மேம். இப்போ நீ அங்கே இருக்கும்போது இருக்கும்போதெல்லாம் சம்பளம் ஒழுங்காக தானே கொடுத்துட்டு இருந்த, இப்போல்லாம் கொடுக்கவே மாட்டேறான் அப்படின்னு சொல்லி யாருமே பேசுறது கிடையாது. உனக்கு என்ன வயசு? 24 மேம். உனக்கு கல்யாணத்துக்கு பார்க்கலையா இன்னும்? பார்த்தாங்க மேம். பண்ண மாட்டேன்னு சொன்னியா? அதுதான் கோவமா? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? இல்லை மேம். போய் சொல்லக்கூடாது என்கிட்ட. இல்லை மேம். உன் சிரிப்பே சரியில்லை. அதான் நம்பிக்கை துரோகம் சொல்கிறியா? நான் லவ் பண்ணதே தப்பு தானே மேம், அதனால தானே இப்போ லவ் பண்ணுறது தப்புன்னு யாரு சொன்னா? இப்போ அப்படி தப்புன்றதால தானே அதுக்கான மேம். வயசு இருந்தால் ஓகே, கரெக்டான இது இருந்தால் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு லவ் பண்ணுறதுன்னு தப்பெல்லாம் கிடையாது. உங்கள் பேர்? மணிகண்டன். டெய்லர். ஆமாம். வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? அம்மா அப்பா. அக்காவுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு எவ்வளோ நாள் பழக்கம்? 1 வருஷம். லவ் பண்ணுறீங்களா? ஆமாம். எவ்வளோ நாளாக லவ் பண்ணுறீங்க? அதான் 1 வருஷமாக தான். உண்மையாக லவ் பண்ணுறீங்களா? உண்மையாக தான் மேம் பண்ணிட்டேன். என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு? பிரச்சனை ஒன்றும் இல்லை, டைம் கேட்டாங்க. சரி 1 வருஷம் டைம் கேட்டேன். சரி 1 வருஷம் கழிச்சு 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ளே கொஞ்சம் கடன்லாம் கொடுத்துட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு அவங்ககிட்டயே பேசினாங்க. எதுக்கு கடன்? என்ன? இல்லை அக்கா கொஞ்சம் கல்யாணம் முடித்தோம், அதனால் கொஞ்சம், ஏன்னா ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் அப்பா கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தார். அதுக்கப்புறம் ஊர்லேருந்து சரி கொஞ்சம் இவ்வளோ தொலைவு வந்த அப்புறம் தான் வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணுறேன் ஃபேமிலி. ஏன்னா அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸு அப்படியே சுற்றி நிறைய இது பண்ணிட்டார். சரி, இப்போ இந்த பொண்ணை எப்போலேருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க? அதே இவங்க கடைக்கு வந்து ஒரு 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 மாதம் கழித்து தான் நான் சொன்னேன். உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா அந்த விஷயம்? அப்பாவுக்கு தெரியாது. உங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்கன்னு பயமாக இருக்கா அவனுக்கு? இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை, வீட்டை காலி பண்ணுறாங்க. இவங்களுடைய மைண்டு ஃபுல்லாக அதுதான், வீட்டை காலி பண்ணுறாங்க. நீங்க காலி பண்றீங்களா? நீங்க வீடு காலி பண்றீங்க? ஏன் காலி பண்றீங்க? இல்லை அங்கே வீடு வாடகை செட் ஆகல, 2வது வந்து கொஞ்சம் அந்த வீட்டில் போனதுலேருந்து இதுவாக இருக்குன்னு இவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி வீட்டை மாற்றிக்கிறேன் அப்படின்னு ஹவுஸ் ஓனர்கிட்ட, ஏன்னா வாடகையே கட்டலை, அதனால அட்வான்ஸ்லேருந்து அப்படியே கழிச்சிட்டு வரான். ஏன்னா கொஞ்சம் வேலை டல் ஆயிடுச்சு அந்த இதில். சரி அதுக்குள்ளே நானே வந்து அதான் அவங்களே 2-3 டைம் பார்த்து கேட்டதுனால நானும் சொல்லிட்டேன். சரி இந்த மாதிரி பண்ணேன். அப்புறம் கூப்பிட்டு பேசினாங்க. அது அன்றைக்கே கேட்டிருந்தாலும் அன்றைக்கே முடிஞ்சு. இப்போ உங்க ஐடியா என்னது? இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறீங்களா இல்லையா?
நான் பண்ணிக்கிறேன். அதுக்கு என்ன சிக்கல்கள் இருக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ண? சிக்கலைன்னா அதான் சொன்னாங்க 1 வருஷம்ன்ட்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் பண்ணிக்கிறீங்களா, நீங்கள் பண்ணிட்டு நீங்கள் நல்லா கூட இருங்க, ஆனால் வந்து கஷ்டம் நஷ்டம்னு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்க முடிவு என்ன? என் முடிவு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடியே. உனக்கு என்னம்மா வேணும்? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் மேம். இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறியா? பண்ணிக்கிறேன் மேம். பண்ணிக்கிறோன்னாலும் காசு தான் எல்லாத்துக்கும். இப்போ திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா நான் எங்கே போகிறது? ஏன் இப்போவே கல்யாணம் பண்ண சொல்கிறேன்? இல்லை மேம், அவங்க வீட்டு மேலே நம்பிக்கை இல்லை மேம். அதுக்கு மேலே நான் என்ன மேம் சொல்லுங்க. அந்த பொண்ணோட ஸ்டே பண்ணி அவங்க வீட்டு அந்த பொண்ணோட ஸ்டே பண்ணிருக்கியா ரூம்ல? நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் முடிச்சிடுறீங்க. நாங்க அன்னைக்கே சொல்லிட்டேன். இல்லை மேம், அன்னைக்கே நான் ஹலோ சரி என்னத்துக்கு அழுவாத, அழுதுட்டே இருந்தா அதான் வந்து தானே இருக்கேன். அழுல அவ சிரிக்கிறா. சிரிக்கிறேன். சரி சரி இப்போ சொல்ல மாட்டேங்கிறேன்றியா? சரி கல்யாணம் பண்ணிட்டு இதை விட்டு வெளில போகிறான், திடீர்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க அதை மட்டும் எனக்கு சொல்லு. அப்போ என் உயிருக்கு என்ன ஊற்றுறாங்க? இல்லை அவங்க வீட்டிலேருந்து அன்னிலேருந்தே சொல்கிற பேச வரேன்லேருந்து இப்போ வந்து பெரியவங்க பேசினா தானே மேடம் தெரியும், புரியுதுங்களா? அவங்க 2 பேர் பேசினாலும் அவங்களும் பொண்ணாச்சுன்னு. உங்க அம்மா வந்திருக்காங்களா? அம்மா வந்திருக்காங்க, அப்பா வந்திருக்காங்க. சரி நீங்கள் இந்த பக்கம் உட்காருங்க, அப்பா அம்மா வர சொல்லுங்க. இதெல்லாம் மட்டும் கரெக்டாக பண்ணிடுறீங்க. லவ் பண்ணுறீங்களா நிஜமாவே? உண்மையாக லவ் பண்ணுறீங்களா? பண்ணுறேன் மேம். என்ன பிடிக்கும் அவள்கிட்ட உங்களுக்கு? என்ன பிடிக்கும்? நிறைய கஷ்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்க, அவங்க வீட்டு கஷ்டத்தை பற்றி. நமக்கு சரி அவங்க கேரக்டர் கொஞ்சம் நல்லா இருந்தது. உனக்கு பிடிக்குமா அவரை ரொம்ப? என்ன பிடிக்கும்? ஏன் பிடிக்கும் நல்லா தெரியாது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் இங்கே வந்த? இல்லை மேம், வீடும் மாற்றிட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னவங்க ஏதாச்சும் பேசணும்ல மேம். திடீர்னு வீட்டையும் மாற்றிட்டு அதுலேருந்து பார்க்கவே விடலை மேம். ஃபோனெல்லாம் பிடிங்கிட்டாங்க. சரி அப்படி 1 வருஷம் சொல்கிறவங்க பேச வச்சு விட்டுருலாம்ல மேம். சரி அழுவாத. இல்லையா? ஊரை விட்டு ஓட்டுறாங்க. ஃபோனை பிடுங்கிட்டாங்களா? ஃபோனை பிடிங்கிட்டாங்க மேம். அப்படியா? பிடிங்கிட்டானா நானே அன்றைக்கி வந்து அதான் என்னை தேடிட்டு வந்தாங்கல்ல, கடையில் கஸ்டமர் ஃபோன் பண்ணால் அன்றைக்கே கொடுத்துட்டேன். சரி அதுக்கப்புறம் அன்றைக்கே சொல்லிட்டாங்க 2 பேர் எதிர்க்குமே 2 பேரை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. 1 வருஷம் அது கேட்டு சொல்லலாம்ல மேம். இல்லை நாங்களாக தான் சொல்லணும். இல்லை பேசலை அப்படின்னு நான் சொல்லவே இல்லையா மேம். இல்லை ஒரு தடவையாச்சும் பேச விடலாம்ல மேம். பேசவே விடலை, பார்க்கவும் விடுறது கிடையாது. எப்பயாச்சும் ஒரு டைம் கூட பார்க்க முடியாது. உங்கள் அப்பா சம்பளம் கொடுக்க மாட்டாரா அவளுக்கு? இல்லை கொஞ்சம் அப்போ இருந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் அதான் நான் தான் சொன்னேன் கஷ்டம். ஏன்னா வந்து கடன் நிறைய மேடம். அப்போ அவன் என்ன பண்ணுவான் வாடகை கொடுக்கறதுக்கெல்லாம்? இல்லை அப்போ வாடகையும் நானே போய்ட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசிட்டு இந்த மாதிரி நானே வாடகையும் கட்டுருவேன். அப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான்? சாப்பாட்டுக்கு காசு கொடுப்பாரு அப்போ. ஆனால் இதுதான் சம்பளம் அவருக்கும் ஆரம்பத்துலேருந்தே இதுதான் சம்பளம் அவரும் போட்டு கொடுக்குதுல. இவர் அந்த வாடகை கட்டிடுறாருல, இந்தம்மா வாடகை கட்டுமான்னு கொடுத்துறாரு. மீதிபடி சாப்பாட்டு கொடுக்குறாரு. திடீர்னு ஊருக்கு போனால் ஒரு 2000 3000 அப்படி குத்தானப்பது. அப்படிதான் வாடகை என்னோட அட்வான்ஸ் பைசாவை தான் பிடிச்சின்னு கொடுத்தாங்க மேம். 2 மாதம் தான் வாடகை கட்டியிருக்காரு அந்த வீட்டாண்ட வந்து. அப்போ அந்த வீட்டில் என்னோட அட்வான்ஸை பிடிச்சிட்டு கொடுத்தாங்க மேம். செயின் வச்சு அது ஒரு வாடகை கட்டியிருக்காங்க. இப்போ வந்து இந்த மாதம் 2 மாதம் தான் மேம் வாடகை கொடுத்துருக்காரு அவரு. அந்த வீட்டில் இருக்கும்போது என் செயினை வச்சு தான் மேம் வாடகையே என் செயினை வச்சு தான் மேம் கொடுத்தேன். அந்த அட்வான்ஸை வாங்கி செயின் மூட்டேன் திரும்பவும். தெரியுமா அந்த விஷயம் உங்களுக்கு? தெரியாது மேடம். தெரியாது மேடம். லவ் பண்ணுறது விஷயமே தெரியாது? எதுவுமே தெரியாது மேடம், யாருமே சொல்ல. ஆனால் வந்து இவங்க தான் நேரில் ரூமில் பார்த்ததுனால கேட்டேன். ஃபஸ்ட்டு நான் பார்த்து இருங்க, வேலையை விட்டு பையன் வந்த உடனே 5 நிமிஷம் தான் அவன் வந்து 5 நிமிஷம் தான் நான் சரி இவன் குரல் கேட்டவுடனே சரின்னா இன்னும் வரலேன்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டேன். நான் உடனே வந்த உடனே இவன் குரல் கேட்குது, என் பையன் பேசுகிற குரல் கேட்குது. நான் கதவு தரமா லைட்டை போடுமான்னு சொன்னேன். கேட்டால் இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறேன். சொல்லலாமாங்க அந்த மாதிரி சொன்னாங்க இவங்க. மேம் எதிரில் தானே இருக்க, சொல்ல சொன்னது யாருன்னு கேளுங்க மேம். நான் வந்து கதவு திறக்க வந்து நான் சொல்லிவிடுவேன், மறைக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் மேம் வந்தேன். இவங்க தான் சொல்லாத நான் செத்தீங்க. அவங்க வீட்டுக்கு போனீங்களா? யார் வீட்டுக்குமா? அந்த பொண்ணு வீட்டுக்கு. அந்த பொண்ணு வீட்டுக்கு போகல, எங்கள் பையன் குரல் கேட்டுங்க. எங்கள் பையன் பக்கத்தில் தான் இருக்கீங்களா? பக்கத்தில் தான். மாடி படி மேலே. அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போகல. படி இந்த பக்கம் அவங்க இந்த பக்கம் படி ஏறுற படி. அப்புறமா நான் சொன்னேன், இவங்க 2 பேர் பேசின்னு இருந்தாங்க அங்கே. சரி பேசுகிறீங்களா வந்து எதுவும் இல்லை, கத்தந்து வச்சுட்டு தான் பேசின்னு இருந்தாங்க. சரி பையன் எனக்கு தெரியுது அங்கே இருக்கிறான்.
அப்புறம் எங்கள் பையன் அங்கே இருக்கிறானே நீ ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வரேன்னு. அந்த அண்ணன் தான் சொன்னார், அந்த அண்ணன் தான் சொன்னாருன்னு சொன்னாங்க. இதான் மேடம் அன்னைக்கு நான் பொண்ணாதான் மேடம் நினைச்சு இன்னைக்கு இல்லையும் அம்மான்னு சொல்றியா, அந்த அந்த அம்மா அர்த்தத்துக்கு என்ன மேடம் நீ பண்ண நீ? பக்கத்துல கூட கேட்டு பாருங்க. அண்ணா அண்ணா இது சொன்னா வரலாம். அண்ணனுக்கு இந்த அண்ணன் மேடம் இந்த சென்னையில வந்து ஒரு 15 ஒரு நிமிஷமா, எத்தனை வருஷம் ஆச்சு நீங்க ஜாயின் பண்ணி? 1 வருஷம் வந்து இவங்களுக்கு சம்பளமே கொடுக்கறது கிடையாது. 1 வருஷமா சம்பளம் கொடுக்கலன்னு மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. சொல்றாளே ஊருக்கு போகும்போதெல்லாம் அவங்க சொல்லும் போது ஊருக்கு போகும்போது எவ்வளவு கொடுத்தாங்க கேளுங்க மேம். 3000 4000 கொடுத்தாங்க பாருங்க மேம். கேட்டேன். வீட்டு வாடகை 3 மாசம் 4 மாசம் கழிச்சு போய் இவரு 3000 4000 கொடுத்தாங்க. பொண்ணுன்றி அப்ப என்ன எப்படி வீட்டுல சேர்த்துப்பாங்க மேம்? சொல்றாரு மேம் அசால்ட்டா. சரி, எவ்வளவு? ஒரு நிமிஷம், ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் அவளுக்கு? 350 ரூபா மேடம். அப்போ ஒரு மாசம் எவ்வளவு ஆச்சு? 11,500 ரூபாய். இவ்வளவு கஷ்டம் இருக்கு மேடம். எனக்கு நான் இல்லைன்னு சொல்லல மேடம், எனக்கு கஷ்டம் இருக்கு. உங்களுக்கு கஷ்டம் இருக்கோ இல்லையோ, வீட்டுல கடையில வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல. 3000 கொடுத்தேன் 4000 கொடுத்தேன்னு சொல்றீங்க. ஒரு மாசம் 10,000 ரூபான்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கூட 4000 கொடுத்ததே கிடையாது மேம். அந்த 3000க்கு மேல ஒரு தடவை 700 ரூபாய் எடுத்து கையில கொடுக்குறாரு மேம் ஊருக்கு போயிட்டு. ஒரு நிமிஷம், நீங்க உங்க பக்கத்துல இருந்து சொல்லுங்களேன், என்ன நடந்தது? இந்த பொண்ணு எப்படி வந்து ஜாயின் பண்ணா? வேலைக்கு ஒன்று வந்தது மேடம். அது கூட வந்து அவன் தான் கேட்டு சேர்த்தது. நான் பொண்ணு வேலைக்கு வந்து கேட்குது, ஆனால் சரி வச்சுது, அவ்வளோதான். இன்னும் வேலையும் கற்றுக்கு தான் கொடுத்துருக்கேன். நான் வந்து இது பண்ணிடல. ஒரு சாதாரண ஊக்கட்டுற பொண்ணு இன்னைக்கு ஒரு டெய்லர் ஆகிருக்கு. அப்போ அந்த மாதிரி பண்ணியிருக்கும்போது இல்லம்மா, ஒரு பொண்ணு வேலைக்கு வந்தானா கரெக்டா அவளுக்கு சம்பளம் கொடுக்கணும். எனக்கு தெரியாது மேடம், நான் தான் சொல்றேன். என்ன உங்களால கொடுக்க முடியலன்னா நீங்க வேலைக்கு வச்சுக்க கூடாது. சரி சரி கொடுக்கல இல்லை மேடம். இவனுக்கு இவங்க இடப்படி நானே சொல்லி கூட இருப்பான். போயிடுமா வேற அதுதான் லவ் பண்ணிட்டாங்கல்ல. தெரியாது மேடம், எங்களுக்கு இது வரலும் தெரியாது. இந்த 1 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த எப்படி அன்னைக்கு கண்டுபிடிச்சாங்க? அன்னைக்கு நான் பார்த்ததுனாலதான். நானே கூட இல்லைன்னா எனக்கு இன்ன வரலும் நான் நம்ம பொண்ணு மாதிரி அவரு போய் சொல்றாரு மேம். 2 அண்ணா அவங்க வந்து பேசியிருக்காங்க மேம். அதோட இவரு நைட்டு வந்து கதவு திறந்தாங்க மேம். நான் வந்து கதவு திறக்கவே இல்லை. அதுக்கும் பிறகு அந்த கதவு வந்து இப்படி பண்ணாலே அது வந்து திறந்துரும் என்னோட கதவு. அது ரொம்ப இதுவா இருக்கு, லூஸா இருக்கு. அப்போ இவங்க உள்ள வந்து என்னை அடிச்சாங்க மேம். கதவு திறக்காது, இவ்வளோ திமிரா இருக்கே, அது இந்த அடிபட்டிருக்கு மேம். அடிச்சாங்க. அதுக்கப்புறம் காலையில வந்து இவர் வந்து கூட்டாரு, வாமா கடைக்கு அப்படின்னு சொன்னாரு. எனக்கு உடம்பு சரியில்லை மாஸ்டர், நான் எங்க அக்கா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னேன் மேம். அன்னைக்கே போயிட்டு 2 அண்ணாவை கூட்டின்னு போய் அவர்கிட்ட பேசினாங்க மேம். இன்னைக்கு சுத்தமா இப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்லி. எந்த 2 அண்ணா மேடம்? இப்போ எனக்கு வந்து நான் எங்கள் மாப்பிள்ளை எங்கள் தம்பியை வர வச்சு அன்றைக்கி சொன்னேன் மேடம், பேசணும் இந்த மாதிரி வந்து கஷ்டத்தில் இருக்கிறோமா, எவ்வளோ நீயும் வந்து கஷ்டப்படுறதுக்கு இல்லை, இது மாதிரி 1 வருஷம் டைமு எடுத்துங்க, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் கொள்ளாமல் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துன்னு போயிட்டேன் மேடம். ஓனர் கூலி கொடுக்கலன்னு சொல்றியே, எங்கள் கடையில் அவ்வளோ துரோகம் பண்ணுற ஓனர்கிட்ட நீ எதுக்கு இந்த கைட்டின்னு போக வேண்டியது தானே? இந்த ஆளுகிட்ட இருந்தால் நம்ம குடும்பம் பழைக்காதுன்னு உங்கள் அப்பா உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறது தானே? நான் போய் தான் இருந்தேன். திரும்ப வந்து திட்டம் போட்டு என் உள்ள வந்து கழிஞ்சிக்கிறேன், திட்டம் போட்டு வந்துக்கிறடி நீ தலைவாகும். நாங்கள் கேட்டோம் மேடம், என்ன சொல்லிச்சு தெரியுமா? நேற்று கூட சொல்லி அனுப்பிச்சிருக்குது மேடம் ஒருத்தர்கிட்ட, இந்த மாதிரி எங்கள் அப்பா எங்கள் அம்மா வரமாட்டாங்க, இப்போ எங்ககிட்ட 2 பேரும் அனுப்பிச்சாங்கன்னு சொல்லுது இல்லை நீயா? எங்கள் அப்பா வந்து தலையிட மாட்டாங்கன்ட்டு இவர் பழகிறாரு பாருங்க. இல்லைன்னு சொல்லாது, அந்த அம்மாவுக்கு சொல்கிறேன் நான். நீங்களே வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்டுருக்குறேன். ஏன் உங்கள் அப்பா அம்மா இட்டுன்னு வர்றது தானே? நீ நல்லவ தானே? நீ நல்லவ, உன்னை பெற்றவங்களாண்டே வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணி நான் ஒத்துக்கினேன். என் பிள்ளைக்கு நான் உங்களுக்கு சேர்த்துக்கிறேம்மா, நாங்கள் ரொம்ப கடலில் இருக்கிறோன்னு சொன்னேன் மேடம். சோத்துக்கு வழி இல்லை மேடம். நான் படுற வாழ்க்கை இவர்கிட்ட நான் சீர்படலை. இவ்வளோ ஓப்பனும் பெத்த பொண்ணு மாதிரி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அம்மா எங்கள் மாஸ்டர் சரி கிடையாது, கடன் தொல்லையில் இருக்கிறாரு. என்ன எந்த குறையும் எந்த கஷ்டம் இருந்தாலும் நான் பெத்த பொண்ணு மாதிரி உனக்கு சொல்லிடுறோம். அப்பயே நீ கைட்டின்னு போயிருக்கலாம் மேம். இவங்க இது பண்ணி நீ வந்து இன்னைக்கு நீ பேசிங்கிற, நீ என் புருஷன் உனக்கு கூலி கொடுக்கலான்னு சொன்ன நீங்க தூக்கி கிடக்கு நீ போயிருக்கலாம். இவன் என்ன இந்த ஓனர் கரெக்டா பேசுறாங்க. இன்னொரு ஓனர் வந்து என் குடிய கெடுக்கணும்னு வந்துக்கிறேன். உங்க அப்பா அம்மா என் பிள்ளைய, ஆனா நீ நல்லா இருக்க மாட்டேன். ஊர்ல இருக்காங்க. ஏன் வரல? கம்முன்னு இரு, அந்த அம்மாவுக்கு தெரியும். நான் கேட்ட கேள்வி. இருங்கம்மா என் கஷ்டத்தை பூரா சொல்லிக்கிறேன் உனக்கு. என் குடும்பம் சரியில்லை, நான் கட்டவனால சீர்படலை. இன்னைக்கு சொல்றியா இருந்தாலும் துட்டு கொடுக்கல. நீ என்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பழப்பு எதுக்குடான்னு கேட்டிருப்பேன் நான். அதை வச்சு நீ இப்படி நுழைஞ்சிட்டியா? சரி, சம்பளம் கொடுக்கலன்னா போக வேண்டியதுதானே? மேம் நான் போனேன்னு சொல்றேன்ல மேம். அவங்க தான் மேம் மேடம் என்கிட்ட சொல்லுது, மேடம் என்கிட்ட சொல்லுது, நான் கேட்டேன்.
ஏன் வேலை செய்யறேன் நான் யார் கேட்டேன். மேடம் இருங்க ஓனர் சொல்றேன். கடைக்கு கேக்குறேன் ஓனர் யார் மேடம். மேடம்? இது என்ன சொல்லுது? நான் தானா? இருங்க. அப்பா, அவங்க கூப்பிட்டா வந்துட முடியுமா? டைலர் வேலை தான் எனக்கு பிடிக்கும். அது நான் முன்னாடி டைலர் வேலைக்கு தான் நான் எனக்கு அந்த வந்தேன் வேலை தான் அப்படின்னு பிடிக்கும். சொல்லிச்சு. இன்னும் உத்தமி மாதிரி பேசிச்சிங்க மேடம். இவர் தான் சொல்ல சொன்னாரா? என்னது மேம்? நான் உங்ககிட்ட திட்டம் போட்டு வந்து வரும் உட்கார்ந்து வந்த பேசி ஆரம்பத்துல நான் சட்டம் அதை தானே பேசிக்குது மேம் பாப்பா. சொன்னேன். எனக்கு டைலர் வேலைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வேலை தான் ஆமா. நான் சேர்ந்தேன் அப்படின்னு தான் டைலர் வேலை பிடிக்கும்னு வந்தா என் புள்ளைய இப்ப பிடிச்சிக்கினேன். சாந்தி, ஒரு விஷயம் நீ கிளியரா புரிஞ்சுக்கோ. நீ வந்து அவர் சம்பளம் கொடுக்கலன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குற அப்படின்னா அவர் முதலாளி, நீ அங்க வேலை செய்யறது பொண்ணு. அப்போ உனக்கு வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் அந்த வீட்டுல இருக்கக்கூடாது. அப்ப நீங்க வந்தது எதுக்கா இருக்கணும்? வேலை பார்க்கலாம். வேலை பார்த்தே எனக்கு சம்பளம் கொடுக்கல சொல்லணும். ஆனா நீ என்ன பண்ற? வேலை செஞ்சேன் சம்பளம் கொடுக்கலன்னு சொல்ற. ஆனா விட்டுட்டு போனா பையன் வந்து கூப்பிட்டான் அதனால வந்தேன்னு சொல்ற. மேம் அப்ப அவர் இங்கேயே அனுப்பிச்சுதான் காதுல மேம் உனக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிற. இத மாறிக்கிட்டு பாரு. ஒண்ணுமே இல்ல மேம். உனக்கு நீ அவரோட வேலை செஞ்சது வெறும் அந்த வீட்டுல அந்த இடத்துல வேலை செஞ்சியா, இல்ல உனக்கு அவர் மேல இருக்கிற பாசத்தினாலயா? நான் முன்னாடி வேலை தான் மேம் செஞ்சுன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் அவன் மேல பாசம் வந்துருச்சு. பாசம் தான் மேம். சரி, அதனால தான் வேலை செஞ்ச. அப்ப இன்னும் சம்பளத்தோட பேச்சு எடுக்க கூடாது. அது உன்னோட சாய்ஸ். ஓகே உன்னை யாரும் கெட்டி போட்டு வேலை செய்ய சொல்லல. ஓகே. அவர் சொல்லல. அவர் சொல்ற மாதிரி, அந்த அம்மா சொல்ற மாதிரி எப்ப வேணா நீ வேலையை விட்டுட்டு போயிருக்கலாம். போயின்னா இருந்துக்கலாம். ஆனா நீ ஏன் போல? உனக்கு அங்க இன்னொரு மோட்டிவ் இருந்தது, இன்னொரு குறிக்கோள் இருந்தது அங்க. அம்மா என்ன முடிவுல இருக்கீங்க? அம்மா, நாங்க ஒரு வருஷம் நாங்க டைம் ஒரு கேட்டோம். வருஷம் டைம் கேட்டோம் மேடம். இருமா, சொல்லு. டைம் கேட்டிருக்கேன். அந்த பொண்ணு ப்ரிப்பேர்டாமா ஒரு இல்ல வருஷம்? மேம் ஏன்? வேண்டாம் மேம். நான் இப்படி பண்ணேன். எதனால? மேம் இவங்க ஒரு வருஷம் சொன்னாங்க. அதுவும் நான் வந்து ஒத்துக்கிட்டு இவங்க சொன்னதுக்கெல்லாம் நான் எதுவும் பதில் சொல்லாம ஒரு வருஷன்றதுக்கு மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை மட்டும் நான் பேசுறேன் மேம். அன்னைக்கு வந்து அவங்க பேசினப்ப வீட்டுக்கு போ, அதெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இவர் சொன்னாரு ஒரு வருஷம்ல நீ 5 வருஷம் வெயிட் பண்ணாலும் எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க சொன்னீங்களா அப்படி? அப்படின்னு சொன்னியாடா? அப்படின்னு சொல்ல ஒரு வருஷம் ஆகும். ரெண்டாவது வந்து வீட்டை காலி பண்ணா போன்ல பேசவும் மாட்டேங்கிற அப்படின்னா, பேச மாட்டேங்கன்னா அதான் சொல்றாங்கல்ல, பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு. மேம் அப்புறம் நான் போய் சொன்ன ரெக்கார்டு இருக்குல்ல மேம். மேடம், இவங்க இந்த தப்பான வழிக்கு போன பாரு தான் நாங்கள் சொன்னது, பேசக்கூடாது. இதுக்கு மேலே இப்போ ஒரு வருஷம் டைம் கொடுத்துக்குறோம் இல்லையா, அது வரல அதுக்குள்ளே எதுனா வந்ததுன்னா பிரச்சனை அதிகமாகும். இப்போ 4 பேர் நம்மளுக்கு இது பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அந்த அடக்க உடக்கமாக பேசுகிறதோ இந்த மாதிரி கனெக்ஷனு வேணாம். ஒரு வருஷம் இருங்க. இதுக்கு தான் நான் சொல்ல வந்தது. சரிங்க, இப்போ இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணன்னு சொல்லுது, வேற வழி இல்லை சொல்லுது. நீங்க என்ன சொல்றீங்க? நீ ஏன் இப்போதைக்கு என்னால் கல்யாணம் பண்ண முடியாது மேடம். இல்ல அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. அவங்க பண்ணிக்கிறேன்னா பண்ணிட்டோம், இன்னும் பண்ணி. எனக்கு ஒரு வருஷம் வேணும் மேடம். நான் இப்போ அவங்க கடைக்காருக்கு பதில் சொல்லதான் இவ்வளோ கொண்டு அதே வச்சு மாதிரி நான் நட்டில் தான் இப்போ சாப்பாடு நான் கூட வந்து வழியில் ஒரு வட்டி கட்ட முடியாத இருக்குது. இவன் இந்த இதில் இருந்துன்னு 1 மாதம் 2 மாதம் சரியாக வேலை செய்யறதில்ல. அந்த வயசான ஒரு ஆளை வச்சு அவர் செஞ்சுன்னுக்கிறாரு. என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு நான் நிறைய பிரச்சனையில் இருக்கிறேன். இதுக்கு என்ன மேடம் குடும்பம் பண்ண தெரியும்? இதுக்கு இன்னும் 23 24 வயசு தான் ஆகுது. இவ்வளோ ஒழுங்காந்துட்டு இந்த 1 மாதத்துல எனக்கு இந்த மாதிரிலாம் கொண்டாந்து விற்குது மேடம். இதெல்லாம் ஒரு பிள்ளையா மேடம்? நான் எவ்வளோ பாவம் பண்ணிடுறேன். கட்டின புருஷன்கிட்டே நான் சீர்பல்ல, பெத்ததாவது எனக்கு இருக்குன்னு பார்த்தேன். இது இந்த மாதிரி கொல்லிக்கட்டையை தூக்கின்னு வந்து எனக்கு எப்படா வந்துருக்குது. இன்னும் எதுவும் பேசணும். நான் கடைக்காருக்கு பதில் சொல்லணும். இது இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லணும். அப்படி சொல்லி பேசி கேட்காது புருஷனை வச்சுன்னு குடும்பம் பண்ணோன்னா நான் எல்லாம் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எனக்கு கன்னியாதானமாக கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நான் அண்ணன் தம்பி. இன்னைக்கு என்ன இந்த மாதிரி கொண்டாந்து புருஷனும் பிள்ளையாட்டாந்து வச்சுட்டு நான் பொட்டிச்சே வேலைக்கு வேணான்னு சொன்னேன் மேடம். எல்லாம் ஒரு நம்பிக்கை, யார் நல்லா பேசுகிறாங்களோ நம்பி கொண்டாந்து நடுவுட்டில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு எனக்கு எவ்வளோ மண்டக்கு பட்டல் மேடம். நான் பொண்ணா வந்து என்னது மேடம் நான் இருக்கணும் இவங்களாண்டு சொல்லு. நான் எல்லா கஷ்டத்தையும் மாமியார் குடும்பத்துலேருந்து எல்லா கஷ்டத்தையும் பட்டேன் மேடம். நான் அப்பா பேர் என்னம்மா? சண்முகம். ஹலோ. ஹலோ அம்மா. மேடம் வணக்கம். வணக்கம் மாமா. உங்க பொண்ணு தான் சாந்தி இல்லைங்களா? ஆமாம் மாமா. நான் சொல்வதெல்லாம் உண்மையிலேருந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேன். சரிங்கம்மா. சரி, உங்க பொண்ணை பார்த்துட்டு எவ்வளோ நாள் ஆச்சுங்க? யாருங்க? நான் பார்த்துங்களா? ஆமா. இப்போ 1 மாதம் தான் மேடம் ஆச்சு. சரி, உங்களுக்கு எவ்வளோ பசங்க? 4 பொண்ணுங்கம்மா. முதல் 3 பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? மொதல் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2வது பொண்ணுக்கு கல்யாணம், 3வது பொண்ணுக்கும் கல்யாணம் ஆச்சுங்கம்மா. சரி, இந்த சாந்தி பொண்ணு எப்படிங்க? ஏன் அவளுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணல நீங்க? இன்னும் ஒரு 2 மாதம் ஜோபிலி முடிஞ்சா அப்புறம் அதுக்கு கல்யாணத்துக்கு புது பண்ணலாமேனு நான் இது பண்ணிருந்தேன். சரி, எப்படி சாந்தி எப்படி நல்ல பொண்ணா? பொண்ணு நல்ல பொண்ணாதாம்மா நான் இது பண்ணிருந்தேன். இவ்வளோ நாள் நான் நம்பிக்கையோடு தான் இருக்கேன். சரிங்க,
அந்த பொண்ணு வேலை செய்யற இடத்துல அந்த முதலாளியோட பையனை லவ் பண்ணியிருக்கா, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு எங்ககிட்ட வந்திருக்கா. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்கம்மா. அந்த பையன் இருக்கார், அவர் பேர் மணி. அவங்க அப்பா அம்மாவும் வந்திருக்காங்க. அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்காங்க உங்கள் அப்பா அம்மாவையும் கூப்பிடுன்னு. நான் அவள் பயந்துட்டு உங்களை கூப்பிடல. எங்கள் அப்பா அம்மா என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க, அவங்க அதிர்ச்சி தாங்க மாட்டாங்கன்னு சொன்னா அவள் என்கிட்ட. பேசு. அப்பா சொல்லுமா. அப்பா தெரியாம தப்பு பண்ணிட்டேன்பா. நம்பி தானேமா இருந்தேன். நமக்குள்ள நல்ல இது இருக்குதா, நாணிக்கோட இருக்குதுன்னு தான் நம்பி தானே இருந்தேன். இது என்ன பண்ண சொல்ற சொல்லு. என்ன பண்ணணும்? பேசுமா, பேசு. இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. என்னம்மா? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. ஹலோ, என்னடி சாந்தி நீ என்னடி பண்ற? சாந்தி சாந்தியோட அக்காவா? ஆமாம்மா. அவ ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கா, வேலை செய்யறது அந்த கடையோட முதலாளியோட பையனை. அவங்க வந்து இப்ப கல்யாணம் பண்ண முடியாது சொல்லியிருக்காங்க போல இருக்கு. பிரிச்சுடுவாங்கன்னு பயந்துட்டு நம்ம கிட்ட வந்திருக்கா, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. அந்த பையனும் கல்யாணம் பண்ண தயாரா தான் இருக்காரு. ஆனா அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, இப்போ கொஞ்சம் கடன் தொல்லையில இருக்காங்க. 1 வருஷம் கழிச்சு கல்யாணம் நாங்களே பண்ணி வைக்கிறோம், அந்த பொண்ணோட அப்பா அம்மா எல்லாம் வரட்டும், குடும்பம் எல்லாம் மீட் பண்ணட்டும், அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் சொல்றாங்க. அதுதானே முறை? திருமணங்கிறது வந்து ஒரு பையனும் பொண்ணு மட்டும் கல்யாணம் பண்ணா பத்துமா? குடும்பத்துக்கு ஒத்து போனோம்ல. அப்போ ஆனா உங்க தங்கச்சி பயப்படுறா அவங்க பிரிச்சுடுவாங்கன்னு. அதனாலதான் நம்ம கிட்ட வந்திருக்கா. அவங்க வீடை காலி பண்றாங்க, அப்படியே பிரிச்சு கூட்டிட்டு போவாங்க, அப்புறம் என்ன கல்யாணம் பண்ண மாட்டாங்கன்னு பயப்படுறா, ஏமாத்திட்டு போயிடுவாருன்னு. அந்த பையனையும் பார்த்தா தப்பானவர் மாதிரி தெரியல, அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப நல்லவங்களா தான் தெரியறாங்க. என்னம்மா பண்ணோம் நாங்க? என்னம்மா சொல்றது? சொல்லுங்க, என்ன பண்ணோம்? வேலைக்கு பாருன்ட்டு வந்து வேலை செய்யறாங்கன்னு தான் நம்ம இருக்கிறோம், நம்பிதான் இருக்கிறோம். நடந்து போச்சுமா, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இப்ப அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைங்க கேக்குறா, என்னம்மா பண்ணும்? கல்யாணம் பண்ணி வச்சிருவோம்மா. பையனையும் பொண்ணு அந்த பக்கம் அனுப்பிச்சு விடவா? அனுப்பிச்சு விடுதானே, அனுப்பிச்சு விடுங்க. உங்க 3 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? ஆயிடுச்சுமா, அவ ஒண்டிதான் லாஸ்ட். சரி, நாங்க அந்த பொண்ணுகிட்ட கேட்டுட்டு அவங்க அப்பா அம்மாட்டையும் அந்த பையனோட அப்பா அம்மாட்டையும் அந்த பையன்கிட்ட விருப்பம் கேட்டுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பண்றோம். சரியா? உங்க முடிவு என்ன? நீங்க தான் முடிவெடுக்கணும். என்ன சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும், உங்க வீட்டுல என்ன சிச்சுவேஷன் தெரியும், அந்த பொண்ணுகிட்ட நீங்க எவ்வளவு தூரம் பழகி இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியாது, உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். நீங்க எடுக்கிறதா முடிவு. என்ன முடிவு? ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா எழுதி தரேன். என்ன எழுதி கொடுப்பீங்க? இல்லை, இத்தனை 1 வருஷம் கழிச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அப்படி நம்பிக்கலைன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நோ ப்ராப்ளம். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்றாங்கல்லம்மா? அப்படி இல்லை மேம், கல்யாணம் சொல்லியிருக்காங்க, ஏதோ செஞ்சு எடுத்துன்னு வந்து வச்சிருக்காங்க. இப்போ ஃபோட்டோ கிடைச்சா மாத்திரோன்னு இவங்க சொல்லியிருக்காங்க மேம். ஏதோ செஞ்சு மாத்திருவாங்க. மாயம் மந்திரம் இது இதெல்லாம் காட்டுறதுக்கே வழி இல்லாத ரெக்கார்டு போடுங்க மேம். இப்போ ஊர்ல எல்லாம் நினைக்க சும்மா எங்க கிட்ட எல்லாம் திருட்டு பேச்செல்லாம் பேசாத. உன் அபிப்பிராயம் என்னக்குது? அது அதை நீ செஞ்சுக்கோ. நீ எங்களை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. உன்னை நான் வளர்த்தேன், நல்ல நிலைமையில தான் நான் வளர்த்தேன். எங்களுக்கும் உனக்கும் கிடையாது, அவ்வளவுதான். நான் வளர்த்து எவ்வளவு நாள் விட்டேன், என்ன யாரும் தப்பா காரியமே மாட்டாங்க. நீ எப்படியோ உன் லைஃப் நீ பாத்துக்கோ. நீ எல்லாம் வந்து சோறு போட்டு நாங்க சாப்பிடுற அளவுக்கு இந்த காலத்துல கிடையாது. நீயே கிடையாது, உலகமே அப்படிதான். நீயே சோறு போட மாட்டேன். நீ சோறு போட்டு எங்களை காப்பாத்தி எங்களை இந்த நடுவாசல போற நீ நினைச்சிருந்தீனா உனக்கு நல்ல புத்தி இருந்திருக்குண்டா. உன்ன மாதிரி உலகத்துல பார்த்தாங்கன்னா அத்தனை புள்ளையும் கெட்டு போயிண்டா. துரோகி, உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குண்டா. ஏமா அப்படி எல்லாம் பேசுறீங்க? என் மனசு வலிக்குது மேடம். என்ன ஒரு காட்டுல எடுத்துன்னு போய் இது இருக்கும், நம்ம பின்காலத்துல ஊத்தும். லவ் பண்ணா அவ்வளவுதானேம்மா. அந்த பொண்ணை விட முடியாத சிச்சுவேஷன்ல அம்மா நம்ம அப்பாவால சீர்படலையே, நம்ம ஒரு விஷயம் நினைக்கலையே மேடம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன்.
அந்த பையன் வந்து ஏமாத்துறது பையன் இல்ல, அந்த பொண்ணை ஏமாத்தணும் அவன் நினைக்கல. நீங்க நல்லா வளர்த்திருக்கீங்க உங்க அப்ப பையனை. நாங்க அவனை ஏமாத்தணும் இருங்க. இல்ல, நல்லா வளர்த்திருக்கீங்க. இருங்க ஐயா, நல்லா வளர்த்திருக்கீங்க, நல்ல பையன். வயசு கோளாறு, லவ் பண்ணிட்டான், அவ்வளவுதான். என்ன உங்க மேடம்? பையன் உங்களை ஒரு பாருமா. 28 வயசு பொண்ணா மேடம் இது வரையிலும் யூஸ் சரி பண்ணிக்கிட்டு ஒரு கேக்குறீங்களா? பிள்ளைய. அம்மா அப்பா என்ன ஒரு அண்ணன் தம்பி இவரு, அண்ணன் ஒரு தம்பி முதலாளி வீட்டுக்கு எந்த துரோகி வேலைக்கு போனா ஓனர் புள்ளி சினிமாவில் சொல்ல. பண்ற மாதிரி பண்ணிட்டீங்க. இது போதாதான் எனக்கு. ஹவுஸ் அரெஸ்ட் 3 நாளா இந்த அம்மா போட்டு வச்சிருந்தாங்க இவனை. கேளுங்க அது அந்த மாதிரி வேலை உண்மையா செய்யலாம். இல்லையான்னு சொல்லிட்டு. என்ன பண்ண? என் பிள்ளை இல்லையான்னு நாங்க நான் வெளியே தேடி அஞ்சு நிக்கிறோம், இது வீட்டுக்குள்ள சேர்த்து இவரு வச்சு நல்லா 4 பேரை கூட்டுக்கு திரியிறாங்க. இந்த அம்மா அந்த பக்கத்துலயே இவரை உள்ள வச்சுக்கின்னு அதே இந்த வீட்டுல அம்மா அதே வீட்டுல ஒண்ணுமே தெரியாத பதுமை மாதிரி குடும்பம் பண்ணிக்கிறாங்க. இவ ஒண்ணும் தெரியாத பொண்ணு. நீங்க நான் திட்ட வேணான்றீங்க. இவ எவ்வளவு குடியை கெடுத்துருப்பா பாருங்க. நான் 3 நாளா எங்க பிள்ளை இல்லைன்னு 4 பேரை கூப்பிட்டு வெளியார கூப்பிட்டு இந்த மெட்ராஸ்ல சென்னையில எங்களுக்கு உதவுறாங்க, பழகணுங்க. இந்த ஆம்பளை வயசானவங்க திரியிறானே. 3 நாளா யாரு வந்து வேலையை பையனை சாதிச்சுட்டு காணாம ஓனர் பண்ணதுன்னு காசு கேளுங்க மேடம். இவனை காணாம பண்ணது 3 நாளா யாருன்னு கேளுங்க. இன்னும் என்னம்மா செய்யலாம்? நான் ஒன்றும் சொல்கிறேன், நான் தான் சொல்லிட்டேன் மேடம். அது இவ்வளோ வந்து ஆணை பிறப்ப நான் பெற்று வளர்த்து 24 வயசு ஆகி இதுக்கு எல்லாத்தையும் இவ்வளோ நாள் நான் நிற்க வச்சு இதுக்கு கல்யாணம் பண்ண எனக்கு வக்கு கிடையாது, எங்களுக்கு தெரியாது பெற்றவங்களுக்கு. இதுவா தடைக்குச்சுல்ல, அதுவா அதை அனுபவிக்கிட்டேன் மேடம். சரி தம்பி, இப்ப என்ன பண்ணறதா இருக்க? அப்பயே சொல்லிட்டேன். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண சந்தோஷமா இருப்பியா? குடும்பம் அவ்வளவு பிடிக்குமா? பிறகு இவன் வச்சுன்னு உன்னை காப்பாத்திடுவான்னு நினைக்கிறியா நீ? இவ ஒரு சொம்பு தண்ணி மொண்டாடாத ஆள் இவன். இன்னும் வரையிலும் கடைக்கு போய் ஒரு வேலை செஞ்சுக்கிறான கேளுங்க மேடம். ஒரு லைஃப்ல செட்டில் ஆகுற இதுக்கு இருக்குதா? ஒரு அம்மாவுக்கு டிஃபன் வாங்கினோம்னா வாங்கிட்டு வர மாட்டான். இன்னைக்கு எங்களே கைட்டு விட்டா உன்னை பூச்சிய, நாளைக்கு நீ எதுனா கொஞ்சம் சொல்லிப்பாரு, என்னால இதான் முடியணும். இன்னைக்கு தெரியாது உனக்கு. நீங்க இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அவனுக்கும் நிம்மதி இருக்காது. அவன் இல்லாம நீங்களும் சந்தோஷமா இருக்க மாட்டீங்க. அவன் இல்லாம உங்களால இருக்கவே முடியாது. ஒரு சைடா இருக்கணும், இந்த பக்கமும் அந்த பக்கம் இல்ல, அப்படி இல்ல. நம்ம பசங்க மேல நமக்கு பாசம் இருக்குன்னா அவங்க சந்தோஷம் தாங்க நமக்கு முக்கியம், வேற எதுவுமே கிடையாது. அப்படிதான் மேடம். நான் இப்ப உனக்கு என்ன சொல்ல விட்டு தரேன் மேடம், நாங்க ஒதுங்கிக்கிறோம் மேடம் தான் நான் நான் அதுதான் சொல்றேன். அம்மா நீ பேசணும், நீ அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். என்ன சொன்னார் இந்த பையன் போன்ல? என்ன சொன்னார் உங்ககிட்ட? வெள்ளிக்கிழமை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னாருங்க. ஹலோ சாந்தி, நான் போயிட்டு நான் ரீசார்ஜ் பண்ணி விட்ற போயிட்டு இங்க பாரு, என் டைம் ரொம்ப கம்மியா மாத்திரம் நச்சுறேன். நின்ன பார்த்தாலும் டென்ஷன் தான். நான் இங்கதான் இருப்பேன், அதான் சொல்லிடுறேன். என்ன நான் ஊருக்கு போவேன், அதான் நீ குடு. நீ என்ன நாளைக்கு நான் இருக்க மாட்டேன். நீ குடு, அங்கதான் என்கிட்ட உன் போட்டோ கொடுத்துருக்கல்ல, நீ அதை வச்சு குடுத்துட்டு நீ உங்க வீட்டுல வர வச்சு பேசு. அதுக்கு மேல எதுவும் பேசாதா, குடுத்துட்டு நீ சைலண்டா இரு சிட்டிக்கு வர்ற வரைக்கும். இல்ல அவங்க வர வச்சு நீ கம்முன்னு இரு. நாளைக்கு அவங்க மத்தியானம் வந்தவொடனே இது பண்ணு. இந்த மாதிரி பிரச்சனை அவங்களும் அங்கேயே ஆஃப் ஆயிடுவாங்க. யார் மேடம் தப்பான ஆளுன்னு நீங்க தான் மேடம் முடி போட்டோம். இப்படி ஒரு பிள்ளை பேசினா நான் எங்க வீட்டுல ஒரு பிரச்சனையும் இருக்காது, நடக்கத்தான் நடக்கும். பண்ணு பத்து இதை பண்ணு. சரி, ஒரு நிமிஷம். அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு மட்டும் சொல்லு, நான் அதுக்கேற்ற மாதிரி பண்றேன். அவங்க என்னதான் சொல்றாங்கன்னா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. போதுமா? அவங்க டைமிங் உன்னால எதுவும் பண்ண முடியாது, உன்னை ஒரு டம்மி பீஸா நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் நீ எதுவும் பண்ணலையான்னு சொல்லிட்டு. என்ன இன்னும் 10 நாள்ல என் வீடே மாறிடும். 10 நாள்லயா? அப்புறம் அட்வான்ஸ் கொடுக்கவே ஆமா. சம்பளம் பேச ஏதாச்சும் கொடுக்கவே இல்ல. ஒரு நிமிஷம். இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கான்னா அவன்கிட்ட பேசி பேசி அவளுக்கு தேவையான ஆன்சர் வாங்கியிருக்கா. சரி, ஒண்ணு மட்டும் சொல்லு, அவங்க என்ன சொல்றாங்க? அவளுக்கு தெரியும் ரெக்கார்ட் ஆகுறதுன்னு. ரெக்கார்டிங் கிரியேட் பண்ணறதுக்காகவே அந்த பையன்கிட்ட பேசியிருக்கா. சாரி, வெரி வெரி சாரி. ஆமா, இதெல்லாம் தான் உண்மை. அவ கரெக்டா ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கா. ஆனா உங்க பையன் அந்த பொண்ணை லவ் பண்றான். நிஜம் உண்மையாவே லவ் பண்றியா? நான் உண்மையா லவ் பண்ணேன். சரி, உண்மையான லவ்னா நீ என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? கேஸ் குடுன்னு சொன்னதால நீ நான் என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? போட்டேம்மா. என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? அவங்க காலில் போய் விழுந்திருக்கணும். அம்மா இப்படி நடந்து போச்சு சொல்லணும். இல்லை உங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லியிருக்கணும். இனியாச்சும் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளு. 2 பேரும் கேளுங்க. அம்மா உட்காருங்க. அம்மா ப்ளீஸ். நான் பெத்த போனா நினைச்சது கொடுத்த மரியாதை போவான். மரியாதை கொடுத்து எனக்கு அம்மா நான் சொல்றது கேளுங்கம்மா.
நீங்க உட்காருங்க, நான் நான் சொல்றேன். பெத்த இவ்வளோ தூரம் வளர்த்து நீங்க எனக்கு கொண்டு வந்து இங்கே நிற்க உட்காருங்க. வச்சுட்டு இதுக்கு மேலே நீங்க என்ன உட்காருங்க. கிடையாது. ஐயா உட்காருங்க. எனக்கு மன்னிப்பு நீங்க உட்காருங்க. என்ன மேடம் ஊரே இப்போ உலகமே பார்த்துச்சு, நீ காலையிலே விழுற இந்த பாவத்தை நான் சுமக்க தயாரில்லை. ஏன் சொல்ல, அம்மா பொண்ணுன்னா என்னன்றதுக்கு அர்த்தம் தெரியாத ஆள் காலில் விழக்கூடாது. கூட இந்த குழி வெட்டினே அது போதும் எனக்கு. அம்மா எனக்கு அம்மா. என்னைக்கு அவன் தப்பு பண்ணிட்டு உள்ளே நோஞ்சானா நான் புள்ள இல்லைன்னு முடிவு பண்ணேன். நான் வெளியே போன்னு சொன்னேன்னு அதுக்கப்புறம் எப்படி நீ உள்ளே சேர்த்துருக்கலாமா மேடம்? சொல்லுங்க மேடம். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ உட்கார இல்லைன்னு நினச்சிக்கோ, நீ என்னத்துக்கு அது கஷ்டப்படுற? ஆமா, இதுல என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க 2 பேரும் அவங்க வயசுல வர்றது கோளாறு தான். வயசு மேடம், கோளாறுல வயசு கோளாறு வரட்டும் மேடம், வரம்பு மீற முடியுமா? பொட்டச்சில்ல நீ அது பொறுக்கியா இருந்தா கூட டேய் நீ நான் உண்மையான காதலா இருந்தா அது நீடிக்கணும், ரொம்ப நாள் இருந்திருக்கணும் மேடம். நீ என்ன பண்ணிருக்கிற, இப்படி பண்ணாதான் அவனை வளைக்க முடியும் தான் நீ திட்டம் போட்டு உள்ள கரெக்ட் வந்துருக்க. தானே அவங்க சொல்றது. இது எவ்வளவு அசிங்கம் உனக்கு. இந்த வீடியோ உலகமே பார்க்க வச்சுக்கிறது தான் காதலா? இது கேவலம். இல்ல இல்ல, அவன் சத்தியத்துக்கு கட்டுப்பாடதான் இன்னைக்கு எங்களை வேணான்னு உனி ஓணுன்றான். அவனே நல்லபடியா வாழவே, எங்களுக்கு பண்ண துரோகம் அவனுக்கு பண்ணாத. இதுக்காக என் உயிரை வச்சுக்க நான் வாழ்ந்த என் வாழ்க்கை நாசமா பண்ணா கூட போகுதுன்னு அப்பேற்பட்ட என்னை இப்படி காப்பாத்திட்டு வந்துக்கிறான். உன்னை எப்படி காப்பாற்றணும், நீ எப்படி பழப்பண்ணியோ எனக்கு தெரியாது. உங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணு. நான் ஒத்துக்குமா. நான் உனக்கு சொல்லிட்டேன், நீ சும்மா பச்சை சிரிப்பு சிரிச்சதெல்லாம் எங்களுக்கு போதும். முதல்ல சிரிக்கிறது நிறுத்து. நான் சொல்லிட்டேன், நான் உனக்கு நீ நல்லா இருக்கணும் தான் சொன்னேன். உன்னை வாத்துற அளவுக்கெல்லாம் நான் பெரிய ஆளும் கிடையாது, நான் பெத்தவளும் கிடையாது உனக்கு. போ, இதுக்கு மேலே நீ மொத்தமாக எடுத்துகிட்டு பாரு, உலகமே பார்த்துட்டு பாரு. எனக்கு என்னடா உனக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணி நல்லா இருப்பேன். நல்லா இரு, ஒரே புள்ள நான் பெத்தம்பார். இன்னொன்று இருந்தால் கூட இது போச்சு நான் விட்டு போயினுக்கலாம். நாங்கள் உடனே போ, நல்லா எங்கே இருந்தாலும் எவ்வளோ கட்டினாலும் நல்லா தான் நல்லா இருப்போம். நான் தான் சொல்லிட்டேனடா ஓ. ஆனா இந்த பெத்தவளை துரோகம் பண்ண மாதிரி அவளையும் துரோகம் பண்ணி உங்க அப்பா உங்க அக்கா சொல்லும் போதெல்லாம் நான் உன்னை நம்பல. என் புள்ள அப்படி செய்யாதுன்னு இந்த கட்டணும்னாட்ட வாதான்னு இன்னைக்கு இந்த சபையில சொல்லிட்டு போறேன். நம்பிக்கை துரோகம் நீ தான் எனக்கு பண்ண, நான் பண்ணல. சந்தோஷமா நல்லா வர மேடம். அம்மா நம்பிக்கை துரோகம் எல்லாம் பண்ணலமா. ஒண்ணு இல்லம்மா. கஷ்டத்துல கடல்ல இப்ப நம்ம என்ன கவலைப்படணும் தெரியுமா, அவங்க நல்லபடியா இருக்கணும். அம்மாக்கு சம்பாதிச்சு கொடுனா ஒரு ஆம்பளை. சரி, என்ன பண்ண போறப்பா? கல்யாணம் பண்ண போறியா? இப்போ என்னம்மா பண்ண போற? நீங்க 2 பேரும் தான் முடிவு பண்ணும். எல்லா சிச்சுவேஷனும் உனக்கு தெரியும் இல்லையா? நீ பண்ண தப்பும் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அவர் பண்ண தப்பும் தெரிஞ்சு போச்சு. சாரி, நான் கேட்க கூட மாட்டேன். நீ சொன்னது ஃபுல்லா நான் கேட்டு உனக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். ஆனால் அந்த விஷயத்துல எனக்கு உனக்கிட்ட செம கோவம். இப்போ நீ என்ன பண்ற, எல்லாமே இருக்கு. நீங்க 2 பேரும் ஒரு கரெக்டான முடிவெடுங்க பேசி. ஏன்னா நாங்க சஜஷன்ஸ் தான் கொடுக்க முடியும், முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான், நாங்க இல்லை. இது உங்க வாழ்க்கை பிரச்சனை. நீங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க, எப்படியெல்லாம் இருந்திருக்கீங்க, என்னென்ன குழப்பம் பண்ணி வச்சிருக்கீங்க, எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. ஆனா அப்பா அம்மா கோவம் நியாயமானது. உங்களுக்கு வந்தது வயசு கோளாறு தான், இந்த வயசுல வரும். ஆனா இது ஜஸ்ட் வயசு கோளாறா இருக்கக்கூடாது, உண்மையான காதலா இருக்கணும். கடைசி வரைக்கும் ஒன்னா வாழணும், அதுதான் முக்கியம். அதுக்கான உங்க பக்குவம் உங்களுக்கு இருக்கா, உங்க காதலுக்கு இருக்கா? இது காதல் தானான்னு பாத்துங்க. நீங்க 2 பேரும் முடிவெடுங்க. என்ன பண்ண போறீங்க? கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ என்ன பண்ண போற? பண்ணிக்கிறேன். ஓகே, தாலி கட்டுங்க. என்ன அவசரம், சிரிப்பு. கல்யாணம் பண்ண போறியா? ஷுவர், 100% ரெடியா வந்திருக்கியா கல்யாணம் பண்ணதுக்கு? நீங்க பண்ணிக்கிறேன். அப்பா அம்மா வேண்டாமா? வேற என்ன பண்ண முடியும்? அவங்கள கைவிடக்கூடாது. இல்லை விட. மறுபடியும் கேட்குறேன்னா சொல்லுங்க. அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும். கொடுக்குறேன். ஷுவர். அவங்க அப்புறம் கொஞ்ச நாள் போனதும் என்ன பார்க்கல, அப்பா அம்மா கொண்டு போய் காசு கொடுக்குறாருன்னு சொல்லக்கூடாது, சரியா? வாய் திறந்து சொல்லு. சரிங்க. நீ சம்பாதிச்சு கொடுக்கணும். ம், சரிங்க. ரெஜிஸ்டர் போய் பண்ணுங்க திங்கக்கிழமை. சரிங்க. சரியா, கிளம்புறீங்களா? ம். இல்லை தாலி கட்டி. தாலிக்கு எங்கே போகிறது இப்போ? இல்லை என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு. ரெடியாகவே வந்துட்டேன்.
இப்பெல்லாம் முடிவு பண்ணிட்டு தான் இங்க வரீங்க. ஏன் இங்கேயே தாலி கட்டணும்னு இவ்வளோ இது? சரி அவங்க வந்துட்டாங்க, அதுக்கு மேல அவங்க வந்துட்டாங்க, அப்போ சரி பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நம்ம நான் என்ன பண்ண. சரி அவங்க இஷ்டம். ரெட்டியா வந்திருக்காங்க பாருங்க. தலைமுடி வெளியில போடு. இல்லை கொஞ்சம் கயிறு கொஞ்சம் மேலே ஏற்றி கட்டிட்டேன். சந்தோஷமா? இது நீங்க ஆசைப்பட்டீங்களேன்னு தான் ஃபார்மலா பண்ணணும். சரியா? நேர கோவிலுக்கு போங்க. சரி. கடவுள் நல்ல புத்தி கொடுக்கட்டும். நல்ல நல்ல வாழ்க்கை, உங்க வாழ்க்கை நல்லபடியாக அமையட்டும். என் காலெல்லாம் விழக்கூடாது. நோ, அப்பா அம்மா கால்லையும் கடவுள் காலில் மட்டும்தான் வேணும். இப்போதைக்கு இல்லை இல்லை, அப்பா அம்மா இருக்காங்க, உங்க அப்பா அம்மா இருக்காங்க, வெளில அவங்க காலில் போய் வைங்க. நாங்கள் விழுறோம். நல்லா இருங்க, அவ்வளோதான். நல்லபடியாக வாழ்க்கை அமைச்சுங்க, சண்டை போட்டுக்காதீங்க, பொறுப்பாக நடந்துங்க. ஓகே, சரி, ஆல் தி பெஸ்ட். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.